கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் அருந்தியதால 25க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் தமிழகம் முழுக்கவே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சில உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதால பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மெத்தனால் கலந்த சாராயத்தை அருந்தியதாலதான் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்தது. இந்த விவகாரத்துல மெத்தனமாக இருந்த 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது குறித்து விசாரணை நடத்தவும் தனிக்குழு அமைக்கப்பட்டிருக்காம். கள்ளக்குறிச்சி விவகாரம் பூதாகரமாக வடித்துள்ள நிலையில அரசை கண்டித்தும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியுமே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான நம்ம விஜய் சார் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல கருத்தை வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில கள்ளச்சாராயம் அருந்திய 25க்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையுமே அளிக்குது. உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இந்த துயரத்திலிருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்துடைய அலட்சியத்தையே காட்டுது. இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசை எதிர்த்து பேசியிருக்காரு. இந்த கருத்து பாத்தீங்கன்னா தற்போது பூதாகரமாக வடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.